இது மட்டும்தான் கஷ்டப்படுற ப்ரொஃபஷன் கிடையாது. இதுலயும் கஷ்டம் இருக்கு. இதுலயும் நாங்க நெறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்றது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லப்போனா இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ன்னு கூட சொல்லலாம். ம். ம். ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 70% இஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான். அபௌட் யுவர் கிரியேட்டிவிட்டி தான். இதுக்கு உட்காந்து இது பண்ணணும்னு இல்ல. உன் கிரியேட்டிவிட்டில நீ சம்பாதிக்கிற. ஸ்மார்ட் ஒர்க்க கத்துக்கோங்க, பண்ணுங்க. பட் இட் ஷுட் பி வெரி ஹானஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கணும். மிதிச்சு மேல வரணுன்ற எத்திக்ஸ்ல வச்சு பண்ண முடியாது. இப்ப வந்து என்னன்னா நெறையா ஸ்டூடண்ட்ஸ் நீங்க கிளாஸ் எடுக்குறீங்க. ம். இப்போ ஒரு பேட்ச்க்கு நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பேட்ச் அப்படின்னா, ஒரு 30 பேர் நீங்க வெளில அனுப்புறீங்கன்னா ஐயோ! அப்படியா? ஆமா. ஒரு 30 பேர் வெளில போறாங்க அப்படின்னா, நீங்க கத்துக் குடுக்கறத வச்சு வெளில போறாங்க. ம். அவங்களே நாளைக்கு உங்களுக்கு போட்டியா வந்துர மாட்டாங்களா? ஆக்சுவலி நம்ம இப்படியும் பார்க்கலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். போட்டின்னு பார்க்கறத விட, நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். ஓகே. இப்ப என்கிட்ட வர கிளையண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வருவாங்கன்னா, ஓகே அக்கா கிட்ட வந்து நம்ம பிரீமியம் பேக்கேஜ் எடுத்துக்கலாம்.